தமிழ்நாட்டில் திமுக தனி பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று அக்னி நியூஸ் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நிறைவடைந்தது. சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிலவரம் திமுக கூட்டணிக்கு சாதகமாக உள்ளதாக அக்னி நியூஸ் கூறியுள்ளது. திமுக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களால் நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் பெண்களின் ஆதரவு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. திமுக அரசின் முத்திரை திட்டங்களால் நடுத்தர மக்களின் ஆதரவும் திமுகவுக்கு சாதகமாக உள்ளதாகவும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டின் வலுவான தலைவராக மக்கள் மத்தியில் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் அக்னி நியூஸ் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் திமுக தனி பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் அக்னி நியூஸ் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் திமுக தனி பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று அக்னி நியூஸ் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நிறைவடைந்தது. சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிலவரம் திமுக கூட்டணிக்கு சாதகமாக உள்ளதாக அக்னி நியூஸ் கூறியுள்ளது. திமுக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களால் நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் பெண்களின் ஆதரவு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. திமுக அரசின் முத்திரை திட்டங்களால் நடுத்தர மக்களின் ஆதரவும் திமுகவுக்கு சாதகமாக உள்ளதாகவும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டின் வலுவான தலைவராக மக்கள் மத்தியில் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் அக்னி நியூஸ் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் திமுக தனி பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் அக்னி நியூஸ் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் திமுக தனி பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று அக்னி நியூஸ் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நிறைவடைந்தது. சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிலவரம் திமுக கூட்டணிக்கு சாதகமாக உள்ளதாக அக்னி நியூஸ் கூறியுள்ளது. திமுக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களால் நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் பெண்களின் ஆதரவு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. திமுக அரசின் முத்திரை திட்டங்களால் நடுத்தர மக்களின் ஆதரவும் திமுகவுக்கு சாதகமாக உள்ளதாகவும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டின் வலுவான தலைவராக மக்கள் மத்தியில் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் அக்னி நியூஸ் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் திமுக தனி பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் அக்னி நியூஸ் தெரிவித்துள்ளது.